பேஸ்மெண்ட். இது நல்லா இருக்கு, லைட் கலர் எடுத்துக்கலாம். இந்த பிசிசி போட்டு நீங்க தான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம் நாங்க. மொத்த ஃபேமிலிக்கும் நீ சொன்ன நான் கூட கட்டி விடுறேன், நீ அவ்வளவுதான் வரணும். ஆனா தமிழ் பெயரா இருக்கணும்னு யோசிச்சுதான் எங்களுக்கு சைலண்டா ரம்யமா இருக்கணும். நான் இங்க இன்விடேஷன் காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலி அண்ட் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். கிரக பிரவேசம் டேட் ஏற்கனவே நான் ஒரு vlogல சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அபிஷியலா நான் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். சோ கிரக பிரவேசம் வந்து பாத்தீங்கன்னா 2026 மார்ச் அன்னைக்கு 5th of March 2026 தான் நம்மளுக்கு கிரக பிரவேசம். காலையில 9ல இருந்து 10:30 மணிக்கு முகூர்த்தம். 4:30 6 விடிய காலையில தானே வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. முகூர்த்தம் ஏன் விடிஞ்சதுக்கு அப்புறம் 9:10ன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ராசி அவருடைய ராசி எங்க நட்சத்திரம் எங்க ஜாதகம் எல்லாம் பார்த்து அப்புறம் இது கிழக்கு வாசல். கிழக்கு வாசல்னா எதிர்க்க வெள்ளி பாக்கணும்வாங்க. அந்த ஒரு சம்பிரதாயம் இருக்கு. தெரியலன்னா கூகுள் பண்ணி பார்க்கலாம், தெரிஞ்ச ஐயர்கிட்ட நீங்க விசாரிச்சு பார்க்கலாம். கிழக்கு வாசலும் மேற்கு வாசலும் இருக்குன்னா கிரக பிரவேசம் டேட் புக் பண்றதுக்கு முன்னாடி எதிர்க்க வெள்ளி இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து டேட்டை புக் பண்ணோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம், அது பார்க்காம போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ அது பார்க்க வேண்டி இருந்தது. அப்புறம் ஓரை, அதுக்கப்புறம் என்னது ஜி, தாராபலன் இதெல்லாம் பார்த்து அன்னைக்கு என்ன பெஸ்டான எல்லாம் பார்த்து எங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி 9:10 அப்படின்னு முகூர்த்தம் வந்து குறிச்சு கொடுத்திருக்காங்க. சோ அதனால அது 9:10 மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா 8 to 9 வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து டீ காஃபி வந்து பிளான் பண்ணிருக்கோம். அப்புறம் 9 to 10:30 வந்து முகூர்த்தம். அந்த 10:30ன்றது அப்படியே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுக்கிடுச்சு டயர்டா எந்திரிக்க ஒரு 10:30 11 மணி 11:30 அப்படியே ஆயிடும். அதுக்கப்புறம் கலகலன்னு பேசுறதுக்கு கரெக்டா போயிடும். அப்புறம் 12 o'clock to 2 o'clock லஞ்ச் பிளான் பண்ணிருக்கோம். சோ வர்ச்சுவலா உங்க எல்லாரையும் நான் இன்வைட் பண்றேன். வர்ச்சுவலா என்னோட விளாகையுமே நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை பார்த்து நீங்களும் வர்ச்சுவலா ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணி எனக்கு பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சோ உங்களை வர்ச்சுவலா இன்வைட் பண்றதுல ரொம்ப 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 சந்தோஷம். இன்விடேஷன் நாங்களா டிசைட் பண்ணோம். இப்பெல்லாம் எல்லாருமே எனக்கெல்லாம் தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸ்ல கிரக பிரவேசத்துக்கு எல்லாரும் போன்ல சொல்லிதான் சொல்லியிருந்தாங்க. பட் நாங்க கரெக்டா முறைப்படி ஃபாலோ பண்ணோம். கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்களா ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணிருக்கோம். யார் யாருக்கு என்னென்ன முறைப்படி செய்யணுமோ இன்விடேஷன் கொடுக்கும் பொழுது இன்வைட் பண்ணும் பொழுதே தட்டுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுத்து பூப்பழ வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுத்து ஒரு ப்ராப்பர் இன்வைட் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கோம். அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கும் ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு ஒரு குடி பேக்கும் பிளான் பண்ணிருக்கோம். சோ அதுக்கான ஷாப்பிங் விளாக்லாம் உங்களுக்கு வருது. அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன் ஆக்சுவலி. அதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது, நீங்க அதை கண்டிப்பா பாருங்க சரிங்களா. சோ மொத்த ஃபேமிலிக்கும் சாரீஸ் அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஜோடி ஜோடியா நாங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்தாச்சு. பசங்களுக்கு எல்லாம் பைசா வச்சு கொடுத்துற மாதிரி பசங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க ஃபேமிலில ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ இருக்குன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருவோம். குழந்தைங்களுக்கு பணமா வச்சிருவோம். அவங்க வந்து என்னவோ வாங்கிக்குவாங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கு பத்தாம போகும். ஷர்வன் குளிச்சிட்டு இருக்கான், தண்ணி சத்தம் ஒரு வேளை கேட்கலாம் அவங்களுக்கு. அந்த சவுண்டு தான், அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். சோ அந்த ஷாப்பிங் ஃபுல்லா வரப்போது அட்டகாசமான சாரி. வர்ச்சுவலா வீட்டுல உட்காந்து ஒரு கல்யாண கலை கட்டிடுச்சு இல்ல ஒரு ஃபங்க்ஷன் கலை கட்டிடுச்சு வீட்டுல உட்காந்து தொடர்புல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நடக்கிற மாதிரி வேலைகளை எல்லாம் நீங்க வீட்டுல உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம சேனல்ல வருது. நீங்களும் கூட வந்து என் கூட துணிமணி எல்லாம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். லைவ்லயா அந்த வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னொன்னா நம்ம சேனல்ல வருது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க ஒரு காஃபி டீயோட இந்த வீடியோஸ் எல்லாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் இங்க இன்விடேஷன் காமிக்கிறேன். இந்த இன்விடேஷனை வந்து நாங்களா டிசைன் பண்ணது. வீட்டுல போய் நேர்ல போய் சொல்லிட்டு இந்த இன்விடேஷன் வந்து நாங்க வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டோம். பிரிண்ட் எல்லாம் எடுக்கல. ஆக்சுவலி நாங்க பிரிண்டும் எடுத்தோம். நான் குவாலிட்டியா எங்களுக்கு வரல. அதுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடலாம், தட்டுல வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களா இதை வந்து ரெடி பண்ணிட்டு போட்டோஷாப்ல ஜி தான் ரெடி பண்ணாரு. ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா அழகா இருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதை அப்படியே ஜூம் பண்ணி கிட்டக்க பாத்தீங்கன்னா தெரியும். நாங்க வீட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா RKS நெஸ்ட்னு வச்சிருக்கோம். ஷர்வின் வந்து என் பேர் தான் வைக்கணும் அப்படின்னு ஒரே ஆடம். ஷர்வினோட பேர் RK ஷர்வின், ராஜகுரு கார்த்திகா ஷர்வின். அவனோட பேர்ல எங்க 2 பேருடைய இனிஷியலுமே இருக்கும். வெறும் ராஜகுருட ஷர்வின் இல்ல, என்னுடைய பேரும் வச்சு RK ஷர்வின் தான் அவனோட பேரு. சோ ராஜகுரு கார்த்திகா ஷர்வின். நான் எப்பவுமே KRS தான் யூஸ் பண்ணுவேன் எல்லா இடத்துலயும். அது என்னுடைய நேம் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். கார்த்திகா ராஜகுரு அப்புறம் ஷர்வின் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஷர்வினுக்கு வந்து அவனோட நேம் வேணும் அப்படின்றதுனால KRS வைக்காம RKS மாத்தியாச்சு. ராஜகுரு
கார்த்திகா ஷர்வின்ற மாதிரி வரும், ஆர்கே ஷர்வின். அதனால ஆர்கேஎஸ் நெஸ்ட்னு போட்டிருக்கோம். நெஸ்ட்ன்றது இப்போதைக்கு டைம் பீயிங். அந்த நெஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு நேம் இருக்கு. அந்த நேமை வந்து நாங்க அப்புறமா ரிவீல் பண்றோம். ஒரு அழகான தமிழ் பெயர் அதுக்காக நாங்க வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வேற அப்படியா இப்படியா அப்படிலாம் கெஸ் பண்ணிட்டே இருங்க. ஆனா வீடை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம். அந்த வீட்டுக்கு ஏதாவது பேர் வைக்கணும்னு தோணுச்சுனாலும் ப்ளீஸ் எனக்கு வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க நிறைய யோசிச்சு வச்சிருக்கோம். ஆனா தமிழ் பெயரா இருக்கணும்னு யோசிச்சுதான் நாங்க ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கோம். இப்ப ரிவீல் பண்ண வேண்டான்றதுனால ஆர்கேஎஸ் நெஸ்ட்னு சும்மா போட்டுக்கிட்டோம். ஆர்கேஎஸ் பேலஸ் வில்லா அப்படிலாம் போடணும்னு நாங்க நினைக்கல. சிம்பிளா நெஸ்ட்னு போட்டுக்கலாம்னு போட்டோம். அந்த வீட்டுக்கான நேம் ரிவீல் அப்புறமா நாங்க பண்றோம். சோ இன்விடேஷன் இந்த மாதிரி சிம்பிளா பண்ணிருக்கோம். இது அழகா இருக்கான்னு சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ இன்விடேஷன் அவங்க ஷேர் பண்ணணும்னு இந்த வீடியோ கிடையாது. வர்ச்சுவலா உங்களை இன்வைட் பண்ணணும். ஏன்னா நீங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை வர்ச்சுவலா பார்க்க தான் போறீங்க. அப்ப வர்ச்சுவலா பிளெஸிங்ஸ் வேணும்ன்றதுனால உங்களை இன்வைட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்க எல்லாரையும் வர்ச்சுவலா நான் இன்வைட் பண்றேன். எங்களுக்கு உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸுமே கண்டிப்பா எனக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் vlog நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க ஜென்ஸுக்கு எல்லாம் வேலையை முடிச்சிடலாம். எல்லாருக்கும் போனை போட்டு அவங்களோட சட்டையோட சைஸ் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி ட்ரெடிஷ்னலா ஜி வந்து வேஷ்டி சட்டை போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பேண்ட் ஷர்ட் வேணாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது அப்ப ஜி என்ன சொன்னாங்கன்னா, வேஷ்டி சட்டையே எடுத்துக்கலாம், நம்ம வந்து பண்றோம் கிரகவரிசம் பண்றோம், பேண்ட் ஷர்ட் எல்லாம் கொடுத்தோம் நல்லா இருக்காது, வேஷ்டி சட்டை எல்லாருக்கும் வேஷ்டி சட்டை கொடுத்தோம் ஒரு ஐடியா அப்படின்னு. ஏன்னா லேடிஸ்க்கு சாரி கொடுக்குறோம், லேடிஸ்க்கு மேட்ச் வேஷ்டி கொடுத்தாங்க. கரெக்டா கன்வே பண்றாரான்னு தெரியல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து நாங்க இப்ப எல்லா லேடிஸும் அனார்கலி சுடிதார்ஸ் போடுற ஜெனரேஷன் தான். ஆனா அவங்க ஒரு ஒகேஷனுக்கு நம்ம வச்சு கொடுக்கும்போது நம்ம பாரம்பரியப்படி புடவை தானே வச்சு கொடுக்குறோம். அப்ப மென்ஸ்க்கும் நம்ம பாரம்பரியப்படி வேஷ்டி சட்டை தானே வச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு பேண்ட் ஷர்ட்னா கேர்ள்ஸுக்கு ஏன் அப்போ சுடிதார் இல்ல அப்படின்ற டாக்ஸ் எங்களுக்குள்ள வந்துச்சு. கரெக்ட் தான். ஏன் எப்பவுமே ரூல்ஸ் பெண்களுக்கு மட்டும், ஏன் பசங்களுக்கு இல்ல? அவங்களுக்கு மட்டும் என்ன ஃப்ரீயா பேண்ட் ஷர்ட், அவங்களுக்கு வேஷ்டி சட்டையை போடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணி கட்டாதவங்க கட்டணும் முடியும். அன்னைக்கு அவங்க கட்டிட்டு வராங்க. இல்ல அது நம்ம கையில இல்ல. சூர்யா கூட வேண்டாம் ராஜா அதெல்லாம் முடியாது, நீ வேஷ்டி தான் கட்ட இல்லையா நான் கட்டி வீட்டு ஆளுங்க நம்ம சொல்லி போட்டுட்டு கட்டணும்ல கட்டல நான் உனக்கு கட்டி விடுவேன் நீ எடுத்துடுவாங்க. ஆமா சூர்யா சொன்னாங்க, அவரோட மச்சான் அவங்க சொன்னாங்க, எனக்கு பிரதர் வர அவர் வந்து சொன்னாரு எனக்கு வேஷ்டி எல்லாம் கட்டவே தெரியாது, எனக்கு வராதுன்னு. நான் பெல்ட் கூட வாங்கி தரேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீ சொன்ன நான் கூட கட்டி விடுறேன், நீ அவ்வளவுதான் வரணும் வேஷ்டி கட்டி அழகா அப்படின்னு இருக்கு. அன்னைக்கு அழகா ஜம்முன்னு வேஷ்டி இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ எல்லாருக்கும் ஃபேமிலியில வேஷ்டி சட்டை தான். சோ அந்த vlog தான் நீங்க இப்ப பாக்க போறீங்க. அடுத்தது வந்து மொத்த ஃபேமிலிக்கும் சாரி எடுக்கிற vlog பாப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன வாங்கி இருக்கோம், அத்தனை பேருக்கும் என்ன சாரீஸ் வாங்கி இருக்கோம்ன்ற vlog பாப்பீங்க. அண்ட் உங்களோட சஜஷன்ஸ், முகூர்த்தத்துக்கு என்ன பட்டுப்புடவை போடணும்ன்ற சஜஷன்ஸ் நிறைய பேர் 5th சாரின்னு சொல்லியிருந்தீங்க. அது அழகா இருக்கணும் சொல்லியிருந்தீங்க. எத்தனை புடவை வச்சிருக்கீங்க, ஒரு நாள் நல்லா கிராண்டா ஜம்முன்னு போடுங்க, அழுக்கானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே நன்றிகள். ஓகே, அன்னைக்கு என்ன நடந்துச்சு vlog அப்படின்றத பாக்கலாம். அண்ட் கடைக்கு போயிருந்தோம், வேஷ்டி சட்டை எடுத்தோம்னு சொன்னால அதை நீங்க பாத்துட்டு வந்துருங்க வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ வயல்வெளியில வாங்கிட்டீங்க, ஏதோ அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல வாங்கிட்டீங்க அப்படின்னு சில பேர்லாம் சொல்றீங்க. சென்னை அண்ணா நகர் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? நான் வந்து சின்ன குட்டி பாப்பாவை ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி படிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை அண்ணா நகர் தான். அப்பவே முள்ளுக்காடா தான் இருந்துச்சு. நான் ஸ்கூலுக்கு போகும்போதே பயந்து தான் போவாங்க. எங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைட்லாம் போயிட்டீங்கன்னா அப்படியே முள்ளுக்காடா இருக்கும், அப்படிதான் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி இடத்துல வந்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நல்லா பெருசாயிடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயல், இங்கே பார்த்தீங்கன்னா அக்காவோட வீடு. இது வந்து 6 ஃபீட்டுக்கு வந்து நம்ம கீழே பள்ளத்தில் இருந்துச்சு. ரோடு சமத்துக்கு வந்து 6 ஃபீட்டுக்கு வந்து நம்ம இது போட்டிருக்கோம், பேஸ்மெண்ட் போட்டு மேலே பிசிசி போட்டாங்க. தர தட்டியாச்சு. பறவை என்ன பறவை லைனா அழகா உட்காந்துருக்குது வயல்ல. என்ன பறவைன்னு நல்ல பறவைங்க அமைதியா உட்காந்துருக்கு. ஷாக் அடிக்காதாஜி? ஷாக் அடிக்காதவா? ரேணு சொன்னிச்சு அதுல ஏதோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அட் டைம் ரெண்டுத்தையும் டச் பண்ணா தான் ஷாக் வரும். ஆமா, ஒண்ணுது ஒரு வாட்டி டச் பண்ணாக்கா வராது. ஆமா, ஒரே கம்பியில போனா வராது. அட் டைம் ரெண்டுத்துல அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் வால் பையனும் உட்காந்துச்சுன்னு வச்சுக்க வந்துரும், ஷாக் அடிக்கும், அப்படி அடிச்சிரும். அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இங்க பாருங்க உள்ள நிறைய வீடுங்க இருக்கு. அங்க கார்லாம் இருக்கு பாருங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் அந்த வீடுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்களே வந்துட்டாங்க. இங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கும் லைனா இந்த ரோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா வீடுங்க. அடுத்து பேரலல் ரோடு அப்படியே ஒரு பெரிய சிட்டி மாதிரி உங்களோடது ஒரு டெவலப்பர் கிட்ட வாங்கினது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோடுக்கு ஜல்லிலாம் போட்டுருக்காங்க, தார் ரோடு போட்டு கொடுத்துருவாங்க அக்காவுக்கு. இது எவ்வளவு ஃபீட் ரோடு ஜி? இது எல்லாமே 30 40 தெரியல. அந்த மாதிரி பெரிய ரோடு. அக்கா அது வந்து கார்னர் பிளாட், அந்த பக்கமா இந்த பக்கம் கார்னர், ரெண்டுக்குமே ரோடு இருக்கும், பிரச்சனை இல்லை. அக்காவோட இடம் பாத்தீங்கன்னா வீடு வந்து இங்க ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் இங்கதான் இது போட்டிருக்காங்க, போர் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லா அப்படியே நீட்டா அந்த லாஸ்ட்ல அந்த கிரீன் கலர் கலர் தெரிஞ்சு வச்சுங்களா அது வரைக்கும் ஃபுல்லா கார் வந்து பாத்தீங்கன்னா 2 3 நிப்பாட்டலாம் உள்ள போய். 2 வீலர்லாம் வெளில நிப்பா. இந்த சைடு ஃபுல்லா அப்படியே விட்டாச்சு நம்ம.
அக்காவோட வீடு ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஈஸ்ட் இல்லம்மா. ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா காலைல அப்படி கிச்சன்ல வந்து இப்படி ஜன்னல் இப்படி திறந்தாங்கன்னா வயல்வெளி பார்க்கலாம், அப்படியே வயல்வெளி பார்க்கலாம். நல்லா அழகா இருக்கும். இந்த பில்டரு மொத்தமா இடத்த வாங்கி பிளாட் போட்டு வித்துருப்பாங்க. அது வந்து சேல் பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க விவசாயம் பண்றாங்க. ஆமா, ஆனா டெவலப் பண்ண போறாங்க. இன்னும் விவசாய நிலத்தை வாங்கி டெவலப் பண்ண முடியாது. ஹரிசன்ல வாங்கி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிலமா இது இருந்தனால இது பண்ணிட்டாங்க. அது விளையிற பூமி போல இருக்கு. ஸோ நீங்கள் எங்கேயோ வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இன்னுமே புதுப்பாக்கம் ஏரியா போனீங்கன்னா சில ஏரியா இது இருக்குல்ல ஜி, நம்ம சித்தலப்பாக்கம் வழியாக மேடவாக்கம் போகிறோம்ல, அந்த மெயினில் இந்த கர்வ் அந்த எண்ணெய் கடை இருக்கே, காளீஸ்வரி எண்ணெய். ஆமா, அதுல அது ஸ்ட்ரைட் டெட் எண்ட் முடிச்சிட்டு அதான் நவீன அபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேடவாக்கம்க்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா மெயின் ரோடு இருக்குல்ல, அதுல பேக் சைடு பாத்தீங்கன்னா அந்த நவீன்ஸ் அபார்ட்மெண்ட்டே நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி வயலா தான் பார்த்தோம். அந்த வயலை பார்த்தா அடுத்த வருஷம் நவீன்ஸ் அபார்ட்மெண்ட் கட்டினாங்க. கொஞ்சம் வருஷம் நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி அந்த இடத்துல பைக் ஓட்டும் போது அது ஒன்று விட்டேன் வயல்ல. ஓட்டிங்களா? ஆமா ஆமா, பாத்துக்கங்க. அந்த மாதிரி இருந்த இடம் தான். இப்ப அங்கெல்லாம் வாங்கவே முடியாது. அங்க நவீன்ஸ் மட்டும் இல்ல, நிறைய அபார்ட்மெண்ட் வந்துருச்சு. அங்க ஃபுல் அபார்ட்மெண்ட் நிறைய ஆயிடுச்சு. சோ சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே வருது, டெவலப் ஆயிட்டே வருது. சிட்டியோட பார்டர் இது, நம்ம சென்னை சிட்டியோட பார்டர்ல இருக்கோம். நம்ம மேடவாக்கம் மாம்பாக்கம் அந்த ஏரியால இருக்கோம். ஸோ இங்கே இப்படி தான் இருக்கும். நம்ம மொட்டை மாடியில் 15th ஃப்ளோர்ல இருந்து பார்க்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாதி பில்டிங்ஸ் தெரியும், பாதி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனரியா இருக்கும். விஐடி காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பக்கத்துல தான் விஐடி காலேஜ் இருக்கு. விஐடி சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக சிட்டியா இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வயலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம இங்கே நல்ல இடத்துல தான் வாங்கியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் போயிடலாம், இசிஆர் போயிடலாம், இந்த பக்கம் ஜிஎஸ்டி போயிடலாம், விஐடி காலேஜ் சுற்றி எல்லா காலேஜ், மரீனா மால், ஏஜிஎஸ் ஆஜி, அது என்ன மால் ஜி, விவிரா மால். அப்புறம் இந்த பக்கம் ஜிஎஸ்டில ஏதோ ஒரு கட்டிட்டு இருக்காங்க, மால் கட்டிட்டு இருக்காங்க. என்ன மால் தெரியல, காசா கிராண்ட் தியேட்டர்ஸ் இது மால் அந்த அதெல்லாம் வருது whatever. அதனால எங்களுக்கு நாங்கள் இங்கே சுற்றி ஒரு 5-6 வருஷம் இடம் தேடி அதுக்கப்புறம் வாங்கணும். அப்போ பெஸ்ட்டாக தானே வாங்கியிருக்கோம். அதனால கவலைப்பட வேணாம். அந்த 1-2 பேர் வந்து சொல்லும்போது அந்த மாதிரி பார்த்து தான் வாங்கியிருக்கோம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்கும்போது செக் பண்ணி தான் வாங்குவோம். எங்களுக்கு இந்த மாதிரி அமைதியாக வேணும், ஆன் ரோடில் மெயின் ரோடில் இல்லாமல். ஏன்னா எல்லாருமே வண்டி ஓட்டுவோம், எல்லாருக்கிட்டையும் வண்டி இருக்குது. இப்போது எங்களுக்கு சைலண்ட்டாக ரம்யமாக இருக்கணும். நான் பேசும்போதே பேக்ரவுண்டில் அங்கங்கே நிறைய கிச்சு 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 கிச்சுன்னு கத்துற சத்தம் கேட்குது. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கலாம், அந்த ஹரிபரி லைஃப் வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் இப்படி உள்ள வந்துட்டோம். எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு 30 இயர்ஸ் கழிச்சு நான் என் மாமியார் ஊருக்கு கும்பகோணத்துக்கு போய் கூட இந்த மாதிரி ஒரு வயலோட வயலா இல்லை ஒரு தோப்பு வாங்கி அந்த இடத்துல ஒரு குடிசை வீடு போட்டுன்னு கூட இருந்துருவேன். அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த பிசிசி போட்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் நாங்கள். ஒரு வழியா ரொம்ப நாள் வெயிட் பண்ணி, அது என்ன தண்ணி பாய்ச்சறது, அது பேர் என்ன சொல்லுவாங்க ஜி? என்னது மறந்துட்ட பேரே, கூராட்டுறது. கூராட்டி. ஏன்னா பேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கணும்னு 1 மாசம் டைம் எடுத்துட்டாங்க கூராட்டுறதுக்கு. ஏன்னா உள்ள தட்டி அது நல்லா தண்ணி ஊத்தி காய வச்சு செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேல வந்து பிசிசி போட்டிருக்காங்க. குவாலிட்டியா கட்டுறாங்க, வேற லெவலு. இது வந்து அக்கா வீடுங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது. நம்ம வீடு வந்து கிரகப்பிரவேச ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இல்லையா, நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். நம்ம வீட்ல இருந்து அக்கா வீட்டுக்கு போற வழியில இந்த மாதிரி வயல்லாம் இருக்கு, நிறைய மயில் இருக்கும். நிறைய ஷார்ட்ஸ்லயும் லாங் வீடியோல காமிச்சிருக்கேன் இல்லையா, அங்க வந்து அறுவடை பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஒரு 20-25 மைலுக்கு மேலதாங்க இருக்கும் குறைஞ்சபட்சம். அது நாங்க பார்த்தோன்னே குடுகுடுன்னு எல்லாம் பறந்து ஓடிடுச்சு. அதை வந்து கூப்பிட்டு நிறுத்தி பேச்சு கொடுத்தா ஒன்னாவது போஸ்ட் கொடுக்கும் போட்டோக்கு அப்படின்னு தூரத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ணாம அழகா ரசிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப நாங்க என்னென்னமோ வாய்ஸ் ட்ரை பண்ணோம். கடைசியில ஜி ஏதோ ஒரு வாய்ஸ் ட்ரை பண்ணாரு, அது பூனைக்குட்டி கத்துற மாதிரி தான் இருந்தது. ஆனா அந்த மயிலுக்கு ஏதோ என்ன கவர் தெரியல, நின்னு பார்த்து யார் பேசுறா என்ன பேசுறா ஏன் கூப்பிடுறாங்கன்னு அதுக்கு என்ன புரிஞ்சுதோ நின்னு கழுத்து ஆட்டி பார்த்திருக்கோம். அந்த கிளிப்பிங் நான் இப்ப ஆட் பண்றேன், நீங்க பாருங்களேன். இதுதான் ஃபங்க்ஷனுக்கு, இதுக்கு மேட்சிங்கா ராம்ராஜ் வந்திருக்கும். 8 வயசுக்கு 40 4 அதான் 4 அது பாக்குறீங்க, அது 8 கீழே வேஷ்டியும் அதே கலர்ல இருக்கு. வேணாம் 4 ஒயிட்ல வந்துருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல. கான்ட்ராஸ்ட் ப்ளூ கலர் போலமா இது கலர். இது ஓகே, லைட் கலர். இது நல்லா இருக்கு, லைட் கலர் எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. வீடியோல நல்லா இருக்காது, வீடியோல நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இது ஓகே. இப்போ நீங்க காமிச்சிருக்க கலர்ல தான் இருக்கா, வேற அந்த ஷைனியான மெட்டீரியல் எல்லாம் ஷைனி நம்ம தோர்ச்சினா இருக்கும். இது மேட்ச் பார்த்தா உங்களுக்கு தெரியுமா? இது கொஞ்சம் லைட்டர் ஷேடு, இது கொஞ்சம் வேற ஷேடு. அது ஷேடே இல்ல, அது கிரீன் மாதிரி இல்ல, இங்க சாண்டல் மாதிரி ஒரு மாதிரி கலர். ஆமா, கிரீனாவே தெரியல, செல்லுக்கு கலர் மாறும். கிரீனாவே தெரியல, அது கிரீனாவே தெரியல. அது அந்த இதுவே ஃபேமிலியே இல்ல.
சரி, இதுல கிடைக்கும் அந்த அந்த கை இந்த ப்ளூல கிடைக்கும். இந்த ஜலிகை வச்சு எது இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி தான் வரும். இது gold. ஆனா அவங்க அப்பெல்லாம் ஆஃப் ஹேண்ட் தான் இருக்கும், ஃபுல் ஹேண்ட் இல்ல. ஆஃப் ஹேண்ட்ல தான் இருக்கும். ஆஃப் ஹேண்ட் அவருக்கு ஓகே, அப்பாவுக்கு ஓகே. கோல்டு இப்போ வச்சிருக்கீங்க, இப்பதான் கோல்டு. லைட்டா இருக்கு, ஜிகி ஜிகின்னு இல்ல, நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். ஓகே தான். ஓகே, நல்லா இருக்கு. இதை எடுத்துக்கலாம். அது அங்க ஒரு கிரீன் இருக்கு, நல்லா இருக்கு ராஜு. அங்க ஒரு கிரீன் சைஸ் இருக்குமா சார்? இது என்ன கிரீன் சார்? அது ஆரஞ்சு கிரீன். 8 முழம் பரவாயில்ல. நான் தான் கிராண்டா இருக்கணுமா? ஆமா, எங்க அப்பா அழகா இருக்கணும். ஆனா நீ அன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கதர் சட்டை மாதிரி சிம்பிளா, கதர் சட்டை மாதிரி இருக்கும், மேட்ச் ஆகல. ஜம்முடா வந்து இத எடுத்துருக்காப்ல இப்ப. அப்பனா என் அப்பா தான் அன்னைக்கு ரொம்ப அழகா இருப்பாரு. இத எடுத்துக்கணும் நானே. அதனால சூப்பரா இருக்கு. ஸ்பெஷலா அப்பா மாதிரியே தான் இருக்கு உங்களுக்கு. இது நல்லா தான் இருக்கு. இதுக்கு இல்லையா? சரி, இத எடுத்துக்கலாம். நீ ஆசைப்படுறதா இதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாரு. சாரிக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் தாராளமா. சார் 40 எது சார்? இது 42, இது 40. 40 இதே மாதிரி கிடைக்காது. என்னோட ட்ரெஸ் டாடியோட ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. எனக்கு மட்டும் புதுசு. இது பச்சை இருக்கு. பச்சை நல்லா இல்ல, இது சாணி பச்சை, சாணி கலர்ல இருக்கு. கொஞ்சம் பெரிய பெரிய கவர் கூட. ஏன்னா சாரியும் வச்சு வச்சிருக்கேன். இது ரெண்டும் ஒரே கவர். இது வந்து பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்குறாங்க. இது மாண்டார் மாமியார். இது மொத்தமா ஒரே கவர். இது மொத்தமா ஒரே கவர். அடுத்த vlog எந்த கடைக்கு போய் எல்லாருக்கும் என்ன மாதிரி புடவை எடுத்தோம், அதுல எந்த புடவைலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு பாப்பீங்க. நீங்க விண்டோ ஷாப்பிங் வீட்ல உட்காந்து வர்ச்சுவலா பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் லவ் கொடுத்துட்டே இருங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.